புத்தர் டேஷ் டேஷ் ஆகியவற்றை எதிர்த்தார். புத்தர் எதை எதிர்த்தார்னு பார்த்தீங்கன்னா, சடங்குகள் மற்றும் வேள்விகள். மேலும் ஜாதினையும் கடுமையாக எதிர்த்தவரா புத்தர். இரண்டாவது கேள்வி பொறுத்துக. பௌத்த மாநாடுகள் மற்றும் இடங்கள். முதலாவது பௌத்த மாநாடு எங்கே நடைபெற்றது? ராஜகிரகம். இரண்டாவது வைசாலி. மூன்றாவது மாநாடு பாடாலிபுத்திரம். நான்காவது மாநாடு காஷ்மீரில் இருக்கிற குந்தலிவனம் என்ற இடத்துல நடந்தது. பொறுத்துக அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, புத்தரின் போதனைகள் டேஷ் என்று குறிப்பிடப்படுகின்றன. புத்தரின் போதனைகள் தம்மா என்று குறிப்பிடப்படுகின்றன. இந்த தம்மா என்பதற்கு பிராகிருத மொழி சொல். சமஸ்கிருதத்தில் தம்மா என்பது தர்மா. தமிழில் இதற்கு பேர் அறநெறி என்று பொருள். நான்காவது கேள்வி, புத்தரின் போதனைகள் தம்மா என்று அழைக்கப்படுகிறது. போன கேள்வியில் பார்த்தாச்சு. அப்போ புத்தரின் கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ம கோட்பாடு. இந்த கர்ம கோட்பாடு என்னன்னா, ஒன்று நம்ம என்ன செய்கிறோமோ அதே தான் பின்னாடி நம்மளுக்கு திரும்பி வரும் என்பது. அடுத்தது புத்தர் கடவுளின் இருப்பை பிரபஞ்சத்தின் விதிகள் என்று கூறுகிறார். அடுத்தது வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்னன்னா, நிர்வாண நிலையை அடைவது. புத்தர் வலியுறுத்தினது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அகிம்சை. இதே தான் மகாவீரரும் வலியுறுத்துகிறார். புத்தர் நிராகரித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதினை மற்றும் சமயம் மற்றும் சடங்குகளையும் இது பண்ணார், வேள்விகளையும். வாழ்க்கை சக்கரம். உலகை பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்கிறது வாழ்க்கை சக்கரம். ஐந்தாவது கேள்வி, புத்தர் தனது கருத்துக்களை பரப்புவதற்காக சங்கம் ஒன்றை நிறுவினார். சங்கம். அவை எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பௌத்த சங்கம் என்று அழைக்கப்பட்டன. பௌத்த பிச்சுகள் அடங்கிய ஒரு குழுவாக இருக்கிறது தான் சங்கம். அது பௌத்த சங்கம் என்று அழைக்கப்பட்டன. ஆறாவது கேள்வி, பௌத்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்த துறவிகள். பௌத்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்த துறவிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிச்சுகள் என்று அழைக்கப்பட்டனர். பௌத்த சங்கத்தில் இருக்கிற துறவிகளுக்கு பேர் என்னன்னா பிச்சுகள். அடுத்தது ஏழாவது கேள்வி, பொறுத்துக. சைத்தியம். சைத்தியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பௌத்த கோயில் அல்லது தியான கூடம். ஒரு கோயிலில் தியானம் பண்ணுற மாதிரி. விகாரைகள் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, மலையாளங்கள் மற்றும் துறவிகள் வாழும் இடங்கள். அதுதான் விகாரைகள். ஸ்தூபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் ஒரு கட்டிடம். அதுதான் ஸ்தூபி. அப்போ சைத்தியம் என்றால் என்னன்னா, புத்த கோயில் அல்லது தியான மதம். கோயிலில் தியானம் பண்ணுறாங்க, சைத்தியம். பொறுத்துக அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்த எட்டாவது கேள்வி, பௌத்த மதத்தின் 2 பிரிவுகள் யாவை? பௌத்தத்தில் 2 பிரிவுகள் காணப்படுகிறது. ஒன்று ஹீனயானம், ஒன்று மகாயானம். ஃபர்ஸ்ட் வந்தது தான் ஹீனயானம். அதுக்கு அடுத்த கனிஷ்கர் காலத்திலிருந்து தோன்றியது மகாயானம். திகம்பரர், ஸ்வேதம்பரர் என்பது சமண மதத்தின் பிரிவுகள். ஒன்பதாவது கேள்வி ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறோம். புத்தரின் சிலைகளையோ அல்லது உருவங்களையோ வணங்க மாட்டார்கள். மிக எளிமையாக இருப்பார்கள். தனி மனிதர்கள் முக்தி அடைவதே இவர்களின் நோக்கம். ஓகே, முக்தி அடைகிறது. பிராகிருத மொழியை பயன்படுத்த ஆரம்ப காலத்தில் இருந்து தான் பிராகிருத மொழி. இது தேராவாதம் என்றும் அழைக்கப்படும். இப்பிரிவு இலங்கை, பர்மா மற்றும் தென் ஆசிய நாடுகளில் பரவியது. எந்த இதுனா ஹீனயானம். இது புத்தரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளலை, புத்தரோட வழியை பின்பற்றினாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிராகிருதம். மிக எளிமையாக இருப்பாங்க, முக்தி அடைவது தான் இதனுடைய நோக்கம். ஹீனயானத்துக்கு இன்னொரு பேர் தேராவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து 10வது கேள்வி, புத்தரின் உருவங்களை வணங்கினர். உருவங்களை வணங்கினாலே அது மகாயான பிரிவாகும். விரிவான சடங்குகளை பின்பற்றினார். சடங்கு ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, புத்தர் என்ன பண்ணாங்க, சடங்குகளையும் வேள்விகளையும் ஜாதினையும் கடுமையாக எதிர்த்தார். ஆனால் இங்கே சடங்குகளையும் பின்பற்றாங்க. அனைத்து உயிரினங்களும் முற்று பெறுவது தங்கள் நோக்கம் என்று நம்பினார். அப்போ ஹீனயானத்துக்கும் மகாயானத்துக்கும் இடையே உள்ள ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்தி அடைவது. சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினர். அங்கே பிராகிருத மொழி, இங்கே சமஸ்கிருத மொழி. மகாயானம் இதில். இப்பிரிவு மத்திய ஆசியா, திபெத், சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய தென்கிழக்கு ஆசியா அந்த நாடுகளில் பரவியது. இது மத்திம ஒலி என்று அழைக்கப்பட்டது. இது என்ன யானம் பார்த்தீங்கன்னா மகாயானம். தேராவாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீனயானம். மத்திம யானம்னா மத்திம வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மகாயானம். அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்த 11வது கேள்வி, விரிவான மத சடங்குகளை டேஷ் நிராகரித்தது. மாறாக பண்டைய வேத மதம் செலவுமிக்க சடங்குகளையும் வேள்விகளையும் நடத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அப்போ விரிவான மத சடங்குகளை நிராகரித்த மதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பௌத்த மதம். ஆனால் பின்னாடி மகாயானத்தில் புத்த மதத்தில் சடங்குகள்லாம் தோன்ற ஆரம்பிக்குது. அடுத்த 12வது கேள்வி, புத்தரின் கருத்துகை பரப்பியதில் டேஷ் சங்கங்கள் முக்கிய பங்கு வகித்தன. என்ன சங்கங்கள்? பௌத்த சங்கங்கள். பௌத்த சங்கத்தில் உறுப்பினராக அந்த துறவிகள் பிச்சுகள் என்று அழைக்கப்பட்டனர். முன்னாடி பார்த்தது தான். அடுத்த 13வது கேள்வி, மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. இந்த ஜாதக கதைகள் யாரை பற்றி கூறுகின்றன? மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில்
அஜந்தா குகை ஓவியங்கள் காணப்படுகின்றன. அந்த ஓவியங்களில் ஜாதக கதைகள் காணப்படுகின்றன. யாருன்னா புத்தர். புத்தரோட முற்பிறவிகளை பற்றி கூறும் கதைகள் தான் வந்து ஜாதக கதைகள். அது 14வது கேள்வி. உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்றும் இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்க்கையும் மேற்கொள்ளாமல் இருப்பதை குறிப்பது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா இடைவெளி. ரொம்ப அட்வான்ஸும் போகாமல் இது கம்மியாகவும் போகாமல் இரண்டுத்துக்கும் நடுவில் போகிறது வந்து இடைவெளி. உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்றும் இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்க்கையும் மேற்கொள்ளாமல் இருப்பதை குறிக்கிறது. இப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமாக இந்த பணக்காரனாக வேணால் அளவுக்கு அதிகமாக தியானங்களும் பண்ணாமல் நடுவில் போகிறது வந்து இடைவெளி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த 17வது கேள்வி. சரியான விடையை தேர்வு செய்க. தீவிரமான துறவரத்தை பின்பற்றியது. தீவிரமான துறவரம், துறவிகளாகணும்னு இது பண்ண இந்தியாவில் மட்டும்தான் இருந்துச்சு இந்த மதம். கடவுள் இருப்பதாக நம்பவில்லை, ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் ஜீவன் இருப்பதை நம்பியது. இது என்ன மதம் சொல்லிச்சுன்னா சமண மதம். இந்தியாவில் மட்டும்தான் சமண மதம் இருந்துச்சு, வேறு எந்த நாட்டிற்கும் பரவவில்லை. தீவிரமான துறவரத்தை பின்பற்றியது. ஓகே, அதான் வந்து சமண மதத்தை நிறைய பேர் வந்து பின்பற்றலை, அது வந்து கடுமையாக இருந்த மதம். அடுத்த 18வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இடைப்பட்ட வழியை பின்பற்றியது. இடைப்பட்ட வழினா எது? கடுமையான தவமும் கிடையாது, அதிக பொருள் சேர்க்க வேண்டிய என்ற அவசியமும் கிடையாது. இடைப்பட்ட வழியை பின்பற்றியது. உலகத்தின் பல பகுதிகளுக்கும் பரவியது. அதான் பர்மா, மியான்மர், அதாவது ஜப்பான், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பரவியது. அனாத்மா, எல்லையற்ற ஆன்மா, அனித்யா, நிலையாமை ஆகிய கருத்துக்களுக்கு அழுத்தம் வழங்கியது. இது முக்கியமாக பார்த்து வச்சுக்கணும். அனாத்மா, எல்லையற்ற ஆன்மா, அனித்யா, நிலையாமை. இது என்ன மதம்னா புத்த மதம். 19வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை. பௌத்தம் சமணத்திற்கு முன்பே பரவியது இல்லை, ஃபர்ஸ்ட் சமணம் தான் பரவியது, அதுக்கடுத்து தான் பௌத்தம் வந்தது. இரட்டை காப்பியங்களின் ஒன்றான மணிமேகலை சமண மத நூலாகும். கண்டிப்பாக இல்லை. இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை வந்து இந்த புத்த சமய நூல்களுள் ஒன்று. அடுத்து மணிமேகலை காஞ்சிபுரத்தை பற்றி கூற்றுகள் காணப்படுகின்றன. சரியானது. கீழ்கண்டவற்றுள் புகழ்பெற்ற ஒரு பௌத்த மையம் ஆகும். எது பௌத்த மையம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இங்கே நிறைய கடிகைகள் காணப்பட்டன, அப்போ காஞ்சிபுரம் புகழ்பெற்ற ஒரு பௌத்த மையமாகும். அதாவது 21வது கேள்வி. பொறுத்துக்க. தர்க்கவியல் அறிஞர் தின்னகர் கரெக்டாக பொருத்தியுள்ளது. நாலந்தா பல்கலைக்கழகத்தின் அந்த பேராசிரியராக இருந்தவர் தர்மபாலர், அப்போ இதுவும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. 7ஆம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்தார், அப்போ இதுவும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அப்போ அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து 22வது கேள்வி. எங்கு அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியை டேஷ் பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங், சீன பயணி. இவர் தான் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அசோகர் அப்போவே கட்டியிருக்கிறாரு 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியை. யார் குறிப்பிட்டுள்ளார் பார்த்தா யுவான் சுவாங். யுவான் சுவாங் எழுதின நூல் வந்து என்ன நூல்னா சியூகி. அடுத்தது 23. புத்தர் முந்தைய பிறவுகளில் மனிதராகவும் விலங்காகவும் இருந்ததை குறித்த கதைகளாகும். இவை அறநெறிகளை கூறுவன ஆகும். இது என்ன கதை அப்படின்னா புத்தரின் ஜாதக கதைகள். இது வந்து புத்தருடைய முற்புறவி கதைகளை பற்றி கூறுவதுதான் வந்து ஜாதக கதைகள். இதுதான் வந்து அஜந்தா அந்த குகை ஓவியங்கள்லையும் வரையப்பட்டுள்ளது. அடுத்து 24. பொறுத்துக. உலகமே வந்து ஒரு மறுமலர்ச்சி காலமாக காணப்பட்டது 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டு. அப்போ இந்தியாவில் சமணம் மற்றும் புத்த மதங்கள் தோன்றியன. ஓகே. இப்போ சீனாவில் என்ன மதம் தோன்றியது? கான்பூஷியஸ். பாரசீகத்தில் ஜெராஸ்டியம் என்ற மதம் தோன்றியது. அப்போ ஜெராஸ்டியம் என்ற மதத்தை தோன்றியவர் ஜெராஸ்டியர். அப்போ கான்பூஷியன்ஸ் என்ற மதத்தை இது பண்ணவர் யார் அப்படின்னா குன்புட்சே. நன்றி. நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பௌத்த மதத்தை நிறுவியவர் யார்? அந்த புத்த மதத்தை நிறுவியவர் யாருன்னா கௌதம புத்தர். அவர் தான் வந்து பௌத்த மதத்தை நிறுவியவர். அடுத்து 2வது கேள்வி. கௌதம புத்தரின் இயற்பெயர் என்ன? அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தர். கௌதம புத்தரின் இயற்பெயர் வந்து சித்தார்த்தர். 3வது கேள்வி. மகாவீரரை போல புத்தரும் டேஷ் குலத்தை சார்ந்தவர். அவர் என்னது? சத்திரியர். அவர் வந்து அரச குலம் அல்லது போர் புரியும் தொழிலை சார்ந்தவர். அதனால புத்தரும் வந்து சத்திரிய குலத்தை சார்ந்தவர். அவர் வந்து இளவரசராக இருந்தவர் மகாவீரரை போலவே. அப்போ இளவரசர் என்பவர் எந்த இதில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள். அடுத்து 4வது கேள்வி. புத்தர் பிறந்த அரச வம்சம் எது? அவர் பிறந்த அரச வம்சத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்கிய. அதனாலதான் புத்தரை வந்து சாக்கிய முனி என்றும் அழைப்பாங்க. புத்தர் பிறந்த அரச வம்சம் சாக்கிய. அடுத்த 5வது கேள்வி. சித்தார்த்தரின் வளர்ப்பு தாயின் பெயர் என்ன? இந்த சித்தார்த்தர் என்று அழைக்கப்படுவதுதான் வந்து கௌதம புத்தர். அவருடைய வளர்ப்பு தாயின் பெயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதமி.
அதனாலதான் வந்து புத்தர் என்ன சொல்றாங்க, கௌதம புத்தர். மகாமாயா என்றவங்க வந்து அவருடைய வந்து பெற்ற அன்னை. அவர் புத்தர் பிறந்த 7 நாள்ல மகாமாயா என்று அழைக்கப்படும் அவருடைய அன்னை வந்து இறந்துடுறாங்க. அவரை வளர்த்தவர் வந்து கௌதமி. அதனாலதான் வந்து அவருடைய வளர்ப்பு தாய் கௌதமி. அதனால அவர் வந்து கௌதம புத்தர் என்று அழைக்கப்படுகிறார். 6வது கேள்வி, சித்தார்த்தர், அதாவது சித்தார்த்தர் என்ற இயற்பெயர் கொண்டவர் கௌதம புத்தர் தனது டேஷ் வயதில் 4 துயரங்கள் மிகுந்த காட்சிகளை கண்டார். எந்த வயதில் கண்டார் பார்த்தீங்கன்னா 29 வயதில். அவர் யார்? சித்தார்த்தர் அல்லது புத்தர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அரசராக இருந்தவர். 29 வயசு வரைக்கும் இளவரசராக இருந்தவர். அப்போ 29 வயதில் வந்து 4 துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டார். எந்த வயதில் பார்த்தா 29 வயதில். அடுத்து 7வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் புத்தர் காணாத காட்சி எது? 4 காட்சிகளை கண்டார். அது எதுல வந்து புத்தர் காணாத காட்சி? கூன் விழுந்த முதுகுடன் கந்தல் ஆடைகளுடன் கவனிப்பாரற்ற ஒரு முதியவர் கண்டார். குணப்படுத்த முது வியாதியால் துன்புற்ற ஒரு நோயாளியை கவனிக்கிறாரு. வயதான முதியவர், நோயாளி. அடுத்தது, இறந்து விட்ட ஒரு மனிதனின் சடலம் அழுது கொண்டிருக்கும் அவனின் உறவினர்கள் இடுகாட்டிற்கு கொண்டு செல்லுதல். இறந்த மனிதனின் சடலம். அப்புறம் ஒரு துறவி. இவங்க 4 பேரை கண்டார். எந்த வயதுல? 29 வயதில். அப்படி என்றால் புத்தர் கண்ட காட்சிகள் வந்து இது 4மே. ஒரு முதியவர், நோயாளி, ஒரு இறந்த சடலம், அப்புறம் ஒரு துறவி. அப்போ நம்ம ஷார்ட்டா இதை புரிஞ்சு வச்சுக்கணும். 8வது கேள்வி, புத்தர் அதாவது சித்தார்த்தர் பிறந்த ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து லும்பினி தோட்டம் என்று அழைக்கப்படும். இந்த லும்பினி தோட்டம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நேபாளத்தில் உள்ள கபிலவஸ்து என்ற ஊரில் அமைந்துள்ளது. அப்போ புத்தர் எந்த நாட்டில் பிறந்தார்னு கேட்டா நேபாளம். நேபாளத்தில் உள்ள கபிலவஸ்து, அங்க வந்து லும்பினி தோட்டம் என்ற பகுதியில வந்து புத்தர் பிறந்தார். அடுத்து 9வது கேள்வி, புத்தர் இறந்த இடம் எது? புத்தர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னா குஷி நகரம். குஷியா இறந்து போயிடுறாரு. ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்தர் இறந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா குஷி நகரம். இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்குது. புத்தர் எந்த இடத்துல பிறந்தாருன்னா நேபாளம். எந்த இடத்துல இறந்தாருன்னா இந்தியா நாட்டுல இறந்தாரு. எந்த இடம்? குஷி நகரம் என்ற பகுதி. அது எந்த மாநிலத்துல இருக்குதுன்னா இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்குது. 10வது கேள்வி, புத்தரின் பெற்றோர் யார்? புத்தரின் பெற்றோர் சுத்தோதனா மாயாதேவி அல்லது மகாமாயா என்றும் அவங்கள அழைப்பாங்க. அப்போ புத்தரோட அப்பா பேர் என்னன்னா சுத்தோதனா, அம்மா பேர் என்னன்னா மாயாதேவி. கௌதமி என்பவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தரை வளர்த்தாங்க. அதனால அவர் வந்து கௌதம புத்தர் என்று அழைக்கப்படுகிறார். புத்தர் பிறந்த 7 நாள்ல மாயாதேவி அவர்கள் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வளர்ப்பண்ணை கௌதமி. அப்போ புத்தருடைய பெற்றோர் யாருன்னா சுத்தோதனா மற்றும் மாயாதேவி. அடுத்து 11வது கேள்வி, புத்தர் என்றால் பொருள் என்ன? புத்தர் என்றால் பொருள் வந்து ஞானம் என்று பொருள். புத்து என்றால் என்ன பொருள்னா ஞானம். அப்போ புத்தர் என்றால் ஞானம் பெற்ற ஒருவர் என்று பொருள். அப்போ புத்தர் என்பதற்கு மீனிங் என்னன்னா ஞானம் பெற்ற ஒருவர். அப்போ மகாவீரர் என்பதற்கு என்னன்னா பெரிய வீரர் அப்படின்னு அர்த்தம். 12வது கேள்வி, மனித வாழ்க்கை முழுவதும் டேஷ் டேஷ் நிறைந்தது என உணர்ந்தார். யாரு? புத்தர் என்ன உணர்ந்தார்? மனித வாழ்க்கை துன்பங்களும் துயரங்களும் நிறைந்தது. ஏன்னா அவர் வந்து 29 வயதுல 4 காட்சிகளை காண்கிறார். ஒன்று முதியவர், கூன் விழுந்த முதியவர். இன்னொன்று 2வது யாரு? அவர் வந்து நோயாளி. இன்னொன்று வந்து இறந்த உடலை தூக்கி போன்ற இறந்தவர் ஒரு டெட் பாடி பார்க்குறாரு. அப்புறம் 3வது ஒரு துறவி. இந்த 4 பேரை பார்த்து தான் வந்து மனித வாழ்க்கையை வந்து முழுவதும் துன்பமும் துயரங்களும் நிறைந்தது என்று உணர்ந்தார். 13வது கேள்வி, புத்தர் டேஷாம் வயதில் அரண்மனையை விட்டு, அப்ப அரண்மனையை விட்டு வெளியேறாருன்னா அவர் வந்து தத்திரிய குலத்தை சார்ந்தவர், விட்டு வெளியேறி துறவரம் மேற்கொண்டார். எந்த வயதுல? 29 வயதில். 14வது கேள்வி, தன்னைத்தானே வருத்திக் கொள்வது விமோச்சனத்திற்கான பாதை அல்ல. வருத்திக் கொள்வது விமோச்சனத்திற்கான பாதை அல்ல என்பதை உணர்ந்தார். அதனால் டேஷுக்கு அருகே ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார். எந்த இடத்துல தியானத்தை மேற்கொண்டார்னா கயா என்ற இடத்துல தியானத்தை மேற்கொள்கிறார். அடுத்து 15வது கேள்வி, தியானத்தில் இருந்தபோது அவர் 49வது நாள் ஒரு ஞானம் பெற்றார். ஞானம் என்றால் புத் என்ற அர்த்தம். அப்போதிலிருந்து அவர் டேஷ் என்று அழைக்கப்பட்டார். புத்தர் ஞானம் பெற்றவர். அதனால புத்தர். ஞானம் என்பதற்கு பொருள் வந்து புத். புத்தர் என்பதால் ஞானம் பெற்றவர். அப்போ எந்த நாள்ல இருந்து தியானத்தில் இருந்தபோது 49வது நாள்ல அவர் புத்தர் என்று அழைக்கப்பட்டார். 16வது கேள்வி, டேஷ் அரச குடும்பத்தை சார்ந்த துறவி என்பதால் சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார். எந்த சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தர். ஏன் அவர் சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார்னா அவர் சாக்கிய அரச குடும்பத்தை சார்ந்தவர். அதனால வந்து அவர் சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார். அப்ப புத்தரின் இயற்பெயர் என்னன்னா சித்தார்த்தர். 17வது கேள்வி, வாரணாசிக்கு அருகே உள்ள டேஷ் என்னும் இடத்தில் உள்ள மான் பூங்கா என்ற இடத்தில் புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை நிகழ்த்தினார். எந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாராநாத்.
மான் பூங்கா என்ற இடத்துல. அப்போ இது எந்த மாநிலத்தில் அமைந்திருக்குதுன்னா வாரணாசினா அது காசி. முதல்ல உரை சொற்பொழிவை நிகழ்த்தின இடம் எது? சாரநாத் மான் பூங்கா என்ற இடத்துல அவர் சொற்பொழிவை நிகழ்த்தினார். 18வது கேள்வி, வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத் என்னும் இடத்தில் உள்ள மான்கள் பூங்கா என்ற இடத்தில் புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை நிகழ்த்தினார். இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த சொற்பொழிவுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம சக்கரத்தின் பயணம் அல்லது தர்ம சக்கர பிரவர்தனம். இது சமஸ்கிருத மொழி சொல். தர்ம சக்கர பிரவர்தனம். தர்ம சக்கரத்தின் பயணம் என்பது தமிழ் மொழி சொல். அப்போ இது ரெண்டுமே சரியான இது. அப்போ முதல் சொற்பொழிவுக்கு பேர் என்ன? புத்தருடைய முதல் தர்ம சக்கரத்தின் பயணம் அல்லது தர்ம சக்கர பரிவர்தனா பிரவர்தனா. 19வது கேள்வி, புத்தரின் 4 பேருண்மைகளில் இல்லாதது எது? அவர் 4 பேருண்மைகளை சொல்றாரு. 4 துயரங்களையும் காண்றாரு, அப்புறம் 4 பேருண்மைகளையும் சொல்றாரு. அது இல்லாதது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது, சரியானது. ஆசையை துன்பத்திற்கு காரணம், சரி. ஆசையை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம். இந்த துன்பத்திலிருந்து வெளிப்பட எண் வகை பாதைகளை அவர் இது பண்றாரு. அதை சொன்னா அதை வென்றிடலாம் சொல்றாரு. அப்போ 4 கூற்றுகளுமே என்னது? சரியானது. அப்போ ஆசையிலேருந்து விடுபடுறதுக்கு அவர் என்ன பாதையை காட்டுறாருன்னா எண் வகை வழிகள். அது என்னன்னு பின்னாடி பார்க்குறோம். மகாவீரருக்கு 3 ரத்தினங்கள், அதாவது நன்னம்பிக்கை, நல்ல செயல், நல்ல சிந்தனை, இந்த மாதிரி 3 இது வரும். நன்னம்பிக்கை, நல்லறிவு, நல்ல செயல், இது 3 மகாவீரரோட இது. அது திரிரத்தினங்கள் அல்லது அந்த 3 ரத்தினங்கள் என்று அழைக்கப்படும். இப்போ புத்தரோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 இது காணப்படுகின்றன. எண் வகை வழிகள், ஆசையை ஒழிக்க எண் வகை வழிகளை கூறியிருக்கிறார். அது என்னன்னு பார்த்தா நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். இது எத்தனை யாரும் சொன்னான்னா புத்தர் சொல்லியிருக்கிறாரு. மகாவீரர் 3 இது கூறியிருக்கிறாரு. அப்போ நன்றி. இதோட இந்த டாபிக் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நன்றி. முதல் கேள்வி, பௌத்த நூல்களின் பெயர் என்ன? கீழ்கண்டவற்றுள் பௌத்த நூல்களின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிபிடகங்கள். இதுதான் பௌத்த சமயத்தின் மிக முக்கியமான நூலாகும். இந்த திரிபிடங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அபிதம பீடம், வினய பீடம், சுத்த பீடம். 2வது கேள்வி, சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர். 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்தமான மகாவீரர். 3வது கேள்வி, சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர்? மொத்தம் 24. அதான் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். அதோட தீர்த்தங்கரர் என்றே முடிந்திருக்கிறது. தீர்த்தங்கரர் என்றால் பிறவி பெருங்கடலை அடைந்த ஞானி. அடுத்து 3ஆம் பௌத்த சமயம் எங்க கூட்டப்பட்டது? 3ஆம் பௌத்த சபை எங்க கூட்டப்பட்டதுன்னா பாடாலிபுத்திரம். இது வரிசையாக கொடுத்துங்க. ராஜகரகம் முதல் பௌத்த சபை, 2வது பௌத்த சபை, 3வது பாடாலிபுத்திரம், 4வது காஷ்மீர் குந்தலிவனம். புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார் பார்த்தீங்கன்னா சாரநாத் மான் பூங்கா இந்த இடத்துல தான் நிகழ்த்துறாரு. 5வது கேள்வி, கூற்றோடு காரணத்தை பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, ஒரு சாதாரண மனிதனால் உபநித தத்துவங்களை புரிந்து கொள்ள இயலாது. ஆமா, கூற்று கரெக்ட். ஏன்னா காரணம் என்னன்னா உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் வாய்ந்தவை, சரியானது. அப்போ கூற்றும் காரணமும் சரியானவை. அடுத்த 6வது கேள்வி, கூற்று ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும். ஆமா, புத்தருடைய 30 பிறவிகளை பற்றி கூறும் கதை தான் ஜாதக கதைகள், புத்தரின் ஜாதக கதைகள். காரணம், அஜந்தா குகையின் சுவர் ஓவியம். அஜந்தா குகை எங்க இருக்குது? மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் காணப்படுகிறது. அப்போ அஜந்தா குகையின் சுவர் ஓவியங்களில் மேற்கூரைகளும் வரைப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. அப்போ கூற்றும் காரணமும் சரியானது. அடுத்தது 7வது கேள்வி, சரியான விடையை கண்டறியவும். விகாரைகள் என்றால் என்ன? எதற்காக பயன்படுத்தப்பட்டன? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பௌத்த துறவிகள் தங்கும் இடம். அப்போ 2 மட்டும் சரியானது. பௌத்த துறவிகள் தங்கும் இடம் தான் விகாரைகள். 8வது கேள்வி, சமணமும் பௌத்தமும் உருவாக கீழ்கண்ட கூற்றுகளை காரணமாக கருதலாமா? சரி. 1வது பாயிண்ட், வேள்வி சடங்குகள் பெரும் செலவு மிக்கதாக இருந்தன. ஆமா, அந்த காலத்துல வைதிக மதத்துல இருந்த சடங்குகளும் வேள்விகளும். அடுத்தது, மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்களை குழப்பமுறை செய்தன. ஆமா, உபநித தத்துவங்களை சாதாரண மனிதர்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ மேற்கூறிய காரணம் கூற்றும் சரியானது. 1 மற்றும் 2. 9வது கேள்வி, சமணம் குறித்த கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது. ஆமா, உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை மறுக்கிறது. அப்போ இது தவறானது. உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது. அப்போ இது சரி. 2வது சரியானது. 3வது பாயிண்ட், சமணத்தின் அடிப்படை தத்துவம் சிலை வழிபாடாகும். இது தவறானது. இறுதி தீர்ப்பு என்னும் நம்பிக்கையை சமணம் ஒத்துக்கொள்கிறது. இல்லை, இதையும் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்போ 2 தான்
அப்போ உலகை தோற்றுவித்தார் கடவுள் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது. அதான் சரியான பாயிண்ட். அது 6வது கேள்வி. பொருந்தாததை வட்டமிடுக. யார் இதுலனா புத்தர். இவங்கெல்லாம் வந்து தீர்த்தங்கரர்கள். புத்தர் வந்து புத்த மதத்தை தோற்றுவித்தவர். 7வது கேள்வி. தவறான இடையை கண்டுபிடி. அகிம்சை, பிறரை காயப்படுத்தாமல் இருத்தல், சரியானது. சத்தியம் என்பது உண்மையை பேசுதல், சத்தியம் செய்தல். அஸ்தேயம் என்பது திருடாமை. அப்போ பிரம்மச்சாரியம் என்பது திருமணம் செய்யாத நிலை. பிரம்மச்சாரியம் தான் பிரம்மச்சாரியம். அப்போ இது தவறான இணை. 8வது கேள்வி. சித்தார்த்த கௌதம புத்தர் குறித்த கீழ்காண்பவற்றுள் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரியானது. அது இது. இந்து மதத்தை நிறுவியர் அவர். இந்து மதத்தை யார் நிறுவனாங்கன்னு இது வரைக்கும் தெரியவில்லை. அப்போ இது தவறானது. அவர் நேபாளத்தில் பிறந்தார். ஆமா, நேபாளத்தில் உள்ள கபிலவஸ்து என்ற இடத்துல பிறந்தார் புத்தர். அவர் நிர்வாணம் அடைந்தார். ஆமா, அடைந்தார். அவர் சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார். ஆமா, அவர் சாக்கிய குலத்துல பிறந்தனால அவர் சாக்கிய முனி என்றும் அழைக்கப்பட்டார். அப்போ அவர் இந்து மதத்தை தோற்றுவிக்கல, புத்த மதத்தை தான் வந்து தோற்றுவித்தார். 9வது கேள்வி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மகாவீரரின் கோட்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. மகாவீரரின் கோட்பாடு திரிரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த திரிரத்தினங்கள் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல செயல். இது 3ம் அடங்கியுள்ளது தான் திரிரத்னம் என்று அழைக்கப்படுகிறது. டேஷ் என்பது துன்பங்களில் இருந்தும் மறுபிறவியிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை. எதுனா நிர்வாணம். நம்ம வந்து துன்பங்களிலிருந்தும் மறுபிறவியிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை. பௌத்தத்தை நிறுவியவர் யாருன்னா புத்தர், கௌதம புத்தர். அடுத்தது 4வது கேள்வி. காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பதி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் டேஷ் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஜைன காஞ்சி. இந்த திருப்பதி குன்றம், திருப்பருத்தி குன்றம் பேர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. இது முக்கியமான வார்த்தை. ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படும் ஊர் எது? திருப்பருத்தி குன்றம். இது காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கிறது. அடுத்த 5வது. டேஷ் என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்ட ஆகும். அவருடைய உடல் பாகத்தின் மீது கட்டப்பட்டது எது? அங்கங்க பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தூபிகள். அதுதான் வந்து புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டனவாகும். சரியா தவறா? புத்தார் கர்மாவை நம்பினார். ஆமா, சரியானது. கர்மானா என்ன? நம்ம இப்போ செய்யறது பின்னாடி திரும்ப நம்மளுக்கே வரும்ன்றதுதான் வந்து கர்மா. புத்தருக்கு ஜாதி முறை மேல் நம்பிக்கை இருக்குது. ஜாதி முறை, வேள்வி சடங்குகள் மேலாம் நம்பிக்கையே கிடையாது. அப்படி தவறானது. கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். ஆமா, சரியானது. கௌதம சுவாமி தான் வந்து மகாவீரரின் முதல் சீடர் ஆவார். 4வது. வெகாரைகள் என்பது கோயில்கள் ஆகும். கோயில்கள் இல்லை, அது வந்து புத்த மத துறவிகள் தங்கும் இடம். அசோகர் புத்த மதத்தை பின்பற்றினார். ஆமா, உபகுப்தர் என்பவரால அசோகர் வந்து புத்த மதத்தை பின்பற்றினார். அடுத்தது அங்கங்கள் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமண நூல். அடுத்தது மகாவீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வர்த்தமான மகாவீரர். புத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாக்கிய வம்சத்தில் பிறந்தனால அவர் சாக்கிய முனி. சைத்தியம் என்பது என்ன? சைத்தியம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌத்த கோயில்கள். பிச்சுகள் என்போனா புத்தர் துறவிகள். அடுத்தது ஓரிரு வாக்கியங்களில் இது பண்ணும். சமணங்களில் 3 ரத்தினங்கள் யாவை? நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல செயல். 2வது கேள்வி. பௌத்தத்தின் 2 பிரிவுகள் என்ன? ஹீனயானம், மகாயானம். ஜினா என்றால் என்ன? ஜினா என்பது தன்னையும் இந்த வெளி உலகத்தையும் வெல்வது ஆகும். இது ஜினா என்ற சொல்லிலிருந்து தான் ஜெயின் என்ற மதம் வந்து உருவானது. ஜினா என்பது சமஸ்கிருத மொழி சொல்லாகும். கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்த சீன பயணியின் பெயரை குறிப்பிடுக. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து யுவான் சுவாங். அவர் தான் வந்து காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிகிறாரு. அடுத்த 6வது கேள்வி. சிலப்பதிகாரம் என்ற நூலை வந்து இளங்கோவடிகள் எழுதினாரு. சிலப்பதிகாரத்தில் உள்ள பெண் ஜெயின துறவியின் பெயர் என்ன? அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுந்தி அடிகள். கவுந்தி அடிகள் அவங்க தான் வந்து ஒரு சமண பெண் துறவி. அவங்க பேர் வந்து சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது. அடுத்த 1வது கேள்வி. 3 ரத்தினங்களுள் ஒன்று. அது வந்து சமண மதத்தில் வந்து நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல செயல். இந்த புத்தரின் போதனைகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. என் வழி மார்க்கம். புத்தரின் போதனைகள் வந்து தம்மா என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு சிறந்த கல்வி மையம் எதுனா காஞ்சிபுரம். புத்தர் நாணய பெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கயா. எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது அஹிம்சை. சித்தார்த்தரின் தாயார் பெயர். சித்தார்த்தர்ல அவரோட தாயார் பெயர் திரிசலை. மனித வாழ்க்கை அவரின் செயல்களை தீர்மானிக்கிறது. இது வந்து கர்மா என்று அழைக்கப்படுகிறது. லும்பினி வந்து எங்க இருக்குதுன்னா நேபாளத்தில் உள்ள கபிலவஸ்து. புத்தர் வழிபாட்டு கூடம் வந்து சைத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. பிறப்பு, இறப்பு ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெறுவது வந்து என்னதுன்னா மோட்சம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது 11. கௌதம சுவாமியால் தொகுக்கப்பட்ட சமண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகம சித்தாந்தம்.
வெள்ளை நிற ஆடை அணிந்த சமண துறவிகளும் ஸ்வேதம்பரர் என்று அழைக்கப்படுகின்றன. ஆடை அணியாதவர்கள் திகம்பரர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புத்தர் என்பதன் பொருள் என்னன்னா ஞானம் பெற்றவர் என்று பொருள். சமணத்தின் 24வது தீர்த்தங்கரர் யாருன்னா மகாவீரர், கடைசி தீர்த்தங்கரர். தர்ம சக்கர பிரவர்த்தனா என்ற உரையை நிகழ்த்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தர். பௌத்தத்தில் எத்தனை பேருண்மைகள் உள்ளன? 4 பேருண்மைகள். ஆசையை துன்பத்தில் காணும், ஆசை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம், ஆசையை எண்வகை மார்க்கங்கள். எந்த மதத்தின் போதனைகள் 4 பேருண்மைகளையும் 8 நெறிகளையும் கொண்டுள்ளன? என்னன்னா புத்த மதம். புத்தரின் பல்வேறு பிறவிகள் பற்றி கூறுகின்ற மிக பழமையான பௌத்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தரின் ஜாதக கதைகள். இரட்டை காப்பியங்களின் பெயர்களை ஒன்றை குறிப்பிடுகிறது. சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. நன்றி. அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.